இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி ஆனது குரு பகவான் 6ஆம் மற்றும் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் இவர். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 2025 படி உங்கள் ராசி 12ஆவது வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. குரு 12ஆம் வீட்டுக்கு போகிறனால நல்ல வேலைகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்க போகுது. பல நல்ல செயல்களை செய்வீங்க. வழிபாடு, மதம், ஆன்மீகம் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் நிறைய போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சமுதாய நலனுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. மனநிறைவை ஏற்றுக்கிறவங்க மட்டுமில்லாமல் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும். மதுபானங்கள் இந்த மாதிரி விட்டுருங்க. மேலும் உங்கள் மதம் சார்ந்த பயணங்களை நீங்கள் நீண்ட பயணங்களுக்கு கூட மேற்கொள்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமா உங்களுக்கு பலவிதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். கொழுப்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படும் அல்லது வயிற்று நோய்கள் ஏற்படும். குரு பகவான் 4ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. செலவுகள் அதிகமாகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி வளங்கள் அதிகரிக்குது. குடும்பத்தில் நல்லிணக்கம் அதிகரிக்குது. வீட்டு விஷயங்களில் மகிழ்ச்சி தான். உங்கள் மாமியார்கள்ட்ட இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அக்டோபரில் குரு உங்கள் ராசிக்குள்ளே நுழையிறாரு. உங்களுக்கு நல்ல பலனை தரும். நல்ல கல்வி, நல்ல செல்வம், குழந்தைகள், திருமண வாழ்க்கை, வியாபாரம் மற்றும் அதிர்ஷ்டம் இதில் நல்ல பலன்களை பெறுவீங்க. மேலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ராஜயோகம் போன்ற பலன்களை தரும். டிசம்பரில் குரு வக்ர நிலையில் 12ஆவது வீட்டுக்குள் நுழையிறனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் மற்றும் செலவுகள் அதிகமாகுது. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை தான் வழிபடணும். கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அலுவலகத்தில் நல்ல பாராட்டு கிடைக்கிது. அதே சமயம் அவசரமோ அலட்சியமோ வேணாம். மேலதிகாரிகள் அனுமதி இல்லாத எந்த செயலையும் செய்யாதீங்க. புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். அதில் ஏற்படும் கௌரவம் பார்க்க வேணாம். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் நிலவுது. தம்பதியதற்குள் தர்க்கம் தவிர்க்கணும். அந்யோன்யம் அப்போ தான் உருவாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பழைய கடன்கள் சுலபமாக ஃபைசலாகும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் தலையிட வேணாம். செய்கின்ற தொழில் எதுவானாலும் அதில் நேரடி கவனமும் நேர்மையும் முக்கியம். யாருக்கும் தெரியாத தொழில் இறங்காதீங்க. பங்கு வர்த்தகம், சூதாட்டம், பந்தயங்களில் முதலீடு செய்ய வேணாம். அரசியலில் இருந்தீங்கன்னா அமைதியான செயல்கள் முக்கியம். யாருடைய தவறான வழிகாட்டுதலுக்கும் தலையசைக்க வேணாம். அரசு துறையில் இருந்தீங்கன்னா நன்மைகள் தொடர்ச்சியாக வரும். பணி சார்ந்த கோப்புக்களை பத்திரமாக வச்சுக்கிறங்க.
அது மட்டும் இல்லாமல் கலைப்படைப்பு துறையில் இருந்தீங்கன்னா அரசு வழி பாராட்டு பெருமைகள் கிட்ட வாய்ப்பு. மாணவர்கள் மறதியை மறக்கணும், எதையும் உணர்ந்து படிங்க, அர்த்தம் புரிஞ்சு படிங்க. நைட்டில் ட்ராவல் செய்ய வேணாம், இருட்டான இடங்களில் தனியே இருக்காதீங்க. ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் தோள்பட்ட வலி, முதுகுத்தண்டு வலி, தூக்கம் இல்லாத பிரச்சனை வரும். இஷ்ட மகானை எப்போதும் கும்பிடுங்க. நவகிரக குரு வழிபாடு கோடி நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது. நீண்ட நாட்களாக உடல்நல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ தீரும். சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மன அழுத்தம் தவறாமல் இருந்துச்சுன்னா யோகா பண்ணுங்க, மன அழுத்தம் குறையும். உறவு மற்றும் நட்பால் நல்ல ஆதாயம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களாலும் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களின் தனிப்பட்ட செல்வாக்கு அதிகரிக்கும். வாகனங்களால் அனுகூலம் ஏற்படும். சுயவிரயம் இருக்கும், அதற்காக கடன் வாங்குவீங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு இருக்கும். தொழிலில் புதிய முயற்சிகள் செய்ய சரியான காலம். நீண்ட காலமாக புதிதாக தொழில் தொடங்க நினச்சிங்கன்னா அற்புதமான காலம். சனி பகவான் 9வது இடத்துல இருக்கிறாரு. சிறப்பான பலன்களை தரப்போகிறாரு. ஆச்சரியப்படத்தக்க வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். சொத்துக்கள் சேரும். குருவால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானால் செல்வம் பெருகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. உங்களின் சிறிய முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை கொடுக்கும். குறுகிய காலத்திலேயே பெரு நிறுவனங்களுடன் போட்டி போடுவீங்க. வளர்ச்சியும் இருக்கும். அடுத்தடுத்து முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பெயர் புகழ் அதிகரிக்கும். முதலீட்டுக்கு பல்வேறு இடங்களிலிருந்து உதவியும் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் கேது இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். டிசம்பர் மாதம் வர ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முதுகு தண்டுவடம், வயிறு, கால், பாதம் இதில் அதிக கவனம் இருக்கும். குழப்பங்கள் இருக்கும். மனதை ஒரு நிலையில் வச்சுக்கிறணும். கடகராசி என்பவர்கள் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போய் வழிபடணும். நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் ஒருவருக்காவது ஏதாவது ஒரு உணவு, எலுமிச்சை ஊறுகாய் அன்னதானம் செய்யணும். வீண் விரயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தவிர்க்கப்படும்னே சொல்லலாம். அது தவிர இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். ஞானத்தை கொடுக்கும். குரு உங்கள் ராசியிலிருந்து 4வது வீடு, 6வது வீடு, 8வது வீடை பார்க்குறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல சவால்கள் வருது. பணியிடத்தில் புதிய நிகழ்வுகள் நடக்குது. இந்த காலகட்டத்தை கடக்க உங்களுக்கு அதிக பொறுமை அவசியம். உங்கள் அலுவலக நிர்வாகத்துடன் நல்லுறவை வச்சுக்கணும். உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியம். மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போங்க. அவங்க ஆதரவு உங்களுக்கு தேவை. அவங்களோட நம்பிக்கை உங்களுக்கு தேவை. அதுக்கு பொறுமை தான் உதவும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க போகிறீங்க. விட்டு கொடுத்து போகணும். முரண்பட்ட பழக்க வழக்கங்கள், பிரச்சனைகள் உருவாகுது. பொறுமை அவசியம். அதிக பணிகள், குடும்ப கடமைகள் அல்லது நிதி நெருக்கடிகள் இதனால் மன அழுத்தம் ஏற்படுது. குடும்பத்தில் குழந்தைகள் மற்றும் வயதானவங்க இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி மற்றும் அரவணைப்பு நிறைஞ்சதாக இருக்கணும் இல்லையா? செயல்பாடுகள் மற்றும் உரையாடல்களை பகிர்ந்துக்கிறது அன்பான நினைவுகளை உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிணைப்பு அனைவருக்கும் மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். கடன் வாங்காமல் இருந்தால் நீங்கள் பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க. சேமிப்பு தேவை. ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி காலகட்டத்தில் உடல்நிலை சீராகத்தான் இருக்குது. முதுகலை பட்டதாரி மாணவர்களாக இருந்தால் வெற்றி பெற அர்ப்பணிப்பு உணர்வுடன் படிக்கணும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, விசா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்க பொறுமையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் சில நல்ல தடைகள் வந்தாலும் முன்னேற்றம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் அன்பான துணையுடனான உறவில் தவறான புரிதல்கள், மாறுபட்ட கருத்துக்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை எதிர்கொள்ள நேரிடும்.
நீங்கள் உங்கள் அன்றாட பணிகளை இணைஞ்சு மேற்கொள்ளும் பொழுது புரிதலுடன் செயல்படணும். பணிச்சுமைகள், குடும்ப பொறுப்புகள் அல்லது நிதி சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை மன அழுத்தம் ஏற்படுது. அதனால் உங்களுக்கு முதல்ல இருந்தே பொறுமை அவசியம்னு சொல்லிக்கிட்டே வரேன். இது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பிணைப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தவறான புரிதல்கள், குழப்பங்கள் எல்லாம் பொறுமையின்மையினால தான் நடக்குது. அதனால் சிரமங்கள் ஏற்படலாம். சண்டை இதனால் பல்வேறு காரணங்கள் வரும். நிதி நிலைமை உறுதியாக இருப்பதையும் காலப்போக்கில் மேம்படுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்கள் சேமிப்பை அதிகரிக்கவும் இது உதவும். செல்வத்தை நீங்கள் சேர்க்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களாக இருந்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற முயற்சி செய்யுங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். பட்டதாரிகள் பிரகாசமாக இருப்பீங்க. முதுகலை மாணவர்கள் கல்வியில் பிரகாசமாக படிப்பதில் கவனம் செலுத்தணும். இது அவர்களின் எதிர்காலம் மற்றும் உத்தியோகத்திற்கான பாதையை வடிவமைக்கும். நீங்கள் சில சிறிய நோய்களை சந்திக்க நேரிடும். தோள்பட்டை வலி இந்த மாதிரி தான். டென்ஷன்னால் இது ஏற்படுது. வயிற்றுப்புண் வருது. மன அழுத்தம் ஏற்படுது. நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வலது கை மோதிர விரலில் கருப்பு ரத்தினத்தை அணியணும். பிரதான கதவுக்கு மேலே பழைய குதிரை லாடத்தை பொருத்தணும். மாதம் ஒரு முறை சுப்பிரமணிய கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு பிரார்த்தனை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான 2025 வருடத்திற்கான குரு பெயர்ச்சி ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். பொறுமை அவசியம், அப்போதான் வெற்றி மேல் வெற்றி வரும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.